அரசியலில் அதிசய மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி போன்று அநேகர் இந்திய அரசியலில், தேசிய அரசியலில், மாநில அரசியலில் உருவாக வேண்டுமென்று நான் வாஞ்சிக்கிறேன். இந்த கட்டுரை 11/1/2022 தினமணி நாளிதழில் அர்ச்சுனன் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. I wish and pray more clean and talented secular political leaders like Sri Lal Bahadur Shastri should evolve in all states of politics in India. இந்தியா விடுதலை பெற்ற காலத்தில் அரசியல்வாதிகளிடம் ஆடம்பரம் இல்லை. அவர்கள் மிகவும் எளிமையாக இருந்தனர். ஆதலால் அவர்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படவில்லை. ஆட்சியில் ஊழல் இல்லை. அவர்கள் விளம்பரத்தை வெறுத்தனர். கட்சிகளுக்கு செலவு இல்லை. இந்திய அளவில் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், அடல் பிகாரி வாஜ்பாய் போன்றோரை அப்படிப்பட்டவர்களாக குறிப்பிடலாம். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஆடம்பரமும் விளம்பரமும் அத்தியாவசியமாகிவிட்டன. இன்றைய இளைஞர்களுக்கு முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் ஆடம்பரமற்றவர், நேர்மையானவர், சிக்கனமானவர், திறமையானவர். எவரும் தன்னை புகழ்வதை விரும்பாதவர் சாஸ்திரி. சாஸ்திரி 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி லோக் சேவ மண்டலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்செய்தி பத்திரிகையில் பெரிய எழுத்துகளில் வெளிவந்தது. அதை பார்த்த சாஸ்திரி கூச்சமடைந்தார். நண்பர் ஒருவர், இந்த அளவு பத்திரிகையில் தங்கள் பெயர் வரக்கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். சாஸ்திரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, லாலா லஜபதி ராய் லோக் சேவா மண்டல செயல்முறை விளக்கம் அளித்தபோது என்னிடம் தாஜ்மஹாலில் 2 வகையான கற்கள் உள்ளன. ஒன்று வெளியே தெரியும் விலை உயர்ந்த கற்கள். இவற்றை உலகம் முழுவதும் காண்கிறது, புகழ்கிறது. 2வது வகை கற்கள் தாஜ்மஹாலின் அடியே அஸ்திவாரமாக உள்ளன. அவற்றின் வாழ்க்கையில் இருள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் தாஜ்மஹாலை நிலைபெற செய்வது அவைதான் என்றார். அவர் கூறியது எப்போதும் என் நினைவில் இருக்கிறது. நான் அஸ்திவாரக்கல் ஆகவே இருக்க விரும்புகிறேன் என்றார். லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சராக இருந்தபோது சென்னை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயில் அரியலூர் அருகே விபத்துக்குள்ளானதில் 150 பேர் இறந்தனர். சாஸ்திரி உடனே தனது ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அந்த சமயம் யார் வேண்டுகோளையும் சாஸ்திரி கேட்கவில்லை. அது மட்டும் அவள் ஒரு வேண்டுகோள் ஒன்றையும் வைத்தார். தயவு செய்து யாரும் என்னுடைய ராஜினாமை வாபஸ் பெறும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள். அதற்கு என் மனச்சாட்சி இடம் தராது என்றார். பதவி துறந்தவுடன் அரசு வாகனத்தில் ஏற மறுத்து பேருந்தில் வீடு சேர்ந்து சென்றார் அந்த அதிசய அமைச்சர். சாஸ்திரி அமைச்சராக இருந்த சமயம் தன் குடும்ப செலவுக்கு மாதத்திற்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தனக்கு மாத ஊதியமாக கொடுத்தால் போதும் என்று கூறி 50 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்று வந்தார். அந்த பணத்தில் தன் மனைவியிடம் சிக்கனமாக குடும்பம் நடத்த சொன்னார். ஒரு சமயம் அவரது நண்பர் ஒருவர் சாஸ்திரி வீட்டுக்கு வந்து 50 ரூபாய் கடனாக கேட்டாராம். சாஸ்திரி அவரிடம், என்னிடம் பணம் இல்லையே, நான் குடும்ப செலவிற்கு தேவையானதை மட்டும்தான் ஊதியமாக வாங்குகிறேன் என்று கூறினார். அச்சமயம் அங்கு வந்த சாஸ்திரியின் மனைவி, என்ன கஷ்டமோ அவருக்கு பணம் கொடுங்கள் என்றார். சாஸ்திரி, என்னிடம் இல்லை, நீ வைத்திருந்தால் கொடுத்து உதவி செய் என்று சொன்னார். சாஸ்திரியின் மனைவி தான் சேமித்து வைத்திருந்த 50 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தார். நண்பர் சென்றவுடன் சாஸ்திரி தன் மனைவியை அழைத்து, எப்படி உன்னால் இந்த பணத்தை சேமிக்க முடிந்தது என்று கேட்க, அவர் மனைவி, தாங்கள் கொடுக்கும் பணத்தில் மாதம் 10 ரூபாய் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று கூறினார். மறுநாள் அலுவலகம் சென்ற சாஸ்திரி, இம்மாதத்தில் இருந்து என் சம்பளத்தில் 10 ரூபாவை குறைத்து கொடுங்கள், அதுவே போதுமானது. என் மனைவி 40 ரூபாயிலேயே குடும்பம் நடத்துகிறாள் என்று கூறி அதற்கான உத்தரவும் போட்டு வாங்கி கொண்டார். இப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் நம் இந்தியாவில் ஆட்சியில் இருந்துள்ளார்கள் என்பதை எண்ணி நாம் பெருமை அடையலாம். ஒரு நபருக்கு ஒரு பதவி என்கிற காமராஜ் திட்டத்தின் கீழ் பதவியை துறந்த பின் தன் குடும்பம் வாழ்ந்த வாழ்க்கையை ராஜேஸ்வர் பிரசாத் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் சாஸ்திரி விவரித்திருக்கிறார். அரசு வீட்டிலிருந்து மிகச்சிறிய வீட்டிற்கு என் குடும்பம் இடம் மாறிவிட்டது. இனிமேல் ஒரே ஒரு காயை மட்டும் உணவில் சேர்ப்பது என்றும் பால் வாங்குவதை நிறுத்தி விடுவது என்றும் முடிவு செய்துள்ளோம் என்ற கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சாஸ்திரி. இப்பேற்பட்ட நேர்மையாளர்களை நாம் தலைவர்களாக பெற்றுள்ளது இந்தியாவுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லா மட்ட லெவலிலும், மாவட்ட லெவலிலும், மாநில லெவலிலும், தேசிய லெவலிலும் உருவாக வேண்டும் என்று நாம் விரும்புவோம். நான் அதற்காக ஜெபிக்கிறேன். சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது பள்ளிக்கூட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார்.
அச்சமயம் மாணவர்களை பார்த்து, எந்த தகுதியின் பேரில் இங்கு என்னை அழைத்தார்கள் என்று கேட்டார் சாஸ்திரி. பிரதமர் நல்லவர் என்பதால் என்ன மாணவர்கள். அதனை மறுத்த சாஸ்திரி, நானும் உங்களைப் போல் இருக்கிறேன் என்ற தகுதியால் தான் என்றார். தான் உயரம் குறைவானவர் என்பதைத்தான் சாஸ்திரி அப்படி குறிப்பிட்டார். 1966 ஜனவரி 10 தாஸ்கண்ட் சமாதான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு நிம்மதியாக படுக்க சென்றவர் மறுநாள் காலை எழுந்திருக்கவில்லை. சமாதான வாழ்க்கை வாழ விரும்பி அதற்காக உயிரை விட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. சாஸ்திரியின் எளிமை, நேர்மை, அரசியல் திறமை, தன்னலமற்ற பொது வாழ்க்கை ஆகியவற்றுக்காக இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. லால் பகதூர் சாஸ்திரி போன்ற நேர்மையான, எளிமையான, சிக்கனமான, திறமையான தலைவர்கள் உருவாக வேண்டியது இன்றைய காலத்தின் தேவை. பைபிள் டாக்ஸ் அபவுட் பாரத ரத்னா ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி. இன் சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமேன்.